நாகராஜா, உன் சொற்பொழிவை கேட்கிற பொறுமை எனக்கு இல்ல. பிளீஸ் என்னோட கொஞ்சம் அமைதியா நீங்க பேசினா. உனக்கு இந்த சமூக சேவை செய்யணும்னு ஆசையா இருந்தா கிராமத்து சேரிக்கு போய் தெருவு பெருக்கு, குடிசைக்குள்ள போய் கண்ணீரை தொட. அதுல கொலை செஞ்ச ஒரு மனிதன். இன்னொரு வாட்டி கொலகாரன் சொன்னா உன்னை நிஜமாவே கொலை செஞ்சிருவேன். நீ என் உள்ளத்துல உள்ள மிருகத்தனத்தையும் சரி, என் இதயத்துல உள்ள ஆவேசத்தையும், என் கண்கள்ல உள்ள ரத்த வெறியையும் குறைக்க முடியாது. போ, வெளியே போய். என்னன்னா நீயும் கூட சொல்ல சொல்ல இவங்க பிடிவாதம் எங்க போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாதம்மா. அவன் யாரோ நாகராஜனா, அவனோட இது பேசினாலும் அவன் பேசுறது இல்லையா? நானா அதே தோத்து போயிட்டதா ஒப்புக்கொள்ளும். ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாட்டி போனாலும் அவளை பிடிச்சு வச்சு நாம இந்த கல்யாணத்தை செய்ய வேண்டியதுதான். நாகராஜா, மாலதி, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. தினம் கண்ணில் படுற மனுஷங்க ஒரு நாள் வராட்டி போனா எதிர்பார்த்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்கிற சைக்காலஜி உண்மை ஆயிடுச்சு. அப்ப அவரை போய் பார்க்க மாட்டேன். Let us try tomorrow. Come on. வணக்கங்க. நீங்க 2 நாளா ரொம்ப ஏக்கமா இருக்கீங்க போல இருக்கு. யார பாக்கணும்னு? தினமும் என்ன பாக்குறதுக்கு எதுக்கு வர? எப்பவும் என்ன பார்க்க நீங்க விரும்புறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னைக்கு ஜெயிலர் கூட என் பின்னால வரல. கவுன்சிங்களா? எதுக்கு தெரிஞ்சுதா? இப்ப நீங்க என் மேல பாஞ்சாலும், என் கழுத்தை நீங்க பிடிச்சாலும் அவங்க தடை பண்ணாத இருக்கிறதுக்கு. என் கதை உனக்கு நல்லா தெரிஞ்சு எதுக்காக என் கூட நீ விளையாடுற? இப்படி உங்களோட நான் பேச சந்தர்ப்பம் வரதுக்காக, உங்க மனிதத்தன்மையை உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக, உங்களாட்ட ஒருத்தரையாவது நிக்க வச்சு மனிதத்தன்மையை புரிய வைக்கிறதுக்காக. உங்க மாதிரியே கொள்கை உள்ளவனா? அநியாயம் நடக்குதுன்னு ஆத்திரப்படுற நீங்களும், நியாயம் நடக்கணும்னு வேதனைப்படுற நானும் ஒரு கூட்டு பறவைங்க. தப்பு செய்யலைங்கிற பெருமையோட தலை தூக்குற உங்க தைரியம், உள்ளத்தை பிளக்கிற ஆவேசம், உணர்ச்சி வசம் நீங்க குற்றவாளி இல்லைன்னு மேல மேல சாட்சி சொல்லுது. ஏதோ ஒரு விபரீத நிலைமை உங்களை இந்த வஞ்சக வலைக்குள்ள சிக்க வச்சிருக்குன்னு என் மனசு எனக்கு சொல்லுது. என் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நியாயத்துக்கு நியாயம் வழங்க விடுங்க. இல்ல, நியாயம் வெளியே வராத தொண்டையை பிடிச்சுக்கிட்டவங்கள நானும் ஒருத்திதான்னு, நியாயத்தை மூடுறதுக்கு கருப்பு துணி போட்டிருக்கேன்னு, நானும் நியாயத்தை படுகொழில தள்ளுறேன்னு இன்னும் உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க. என் கழுத்தை நெரிச்சு கொள்ளுங்க. என் நாட்ட வக்கீல் மேல உங்களுக்குள்ள ஆத்திரம், எரிச்சல், ஆவேசம் எல்லாத்தையும் தீர்த்துக்குங்க. கொண்டுடுங்க. அவமானத்தால, கேவலத்தினால சிதறி போன என் இதயத்து மேல அன்பையெல்லாம் நீ அள்ளி பொழியற. லட்சியத்தோடும் தியாகத்தோடும் இந்த சமூகத்துக்கு சேவை செஞ்ச என் ரேகாவாட்டம் நல்ல பெண்மணிகள் வாழ்றாங்கிற நம்பிக்கை எனக்கு நீ உண்டாக்குன. ஆவேசத்துல எரிஞ்சு விழுந்து உன் மேல நான் நெருப்பு பொழிஞ்சதுக்கு என்ன நீ மன்னிச்சிடு. உங்க ரேகாவை பத்தி சொல்றீங்களா? ரேகா
ஐயோ, அப்ப சொன்னேன்ல நாகராஜன் என் சொந்த தாய் மாமா புள்ளன்னு. அது சரிம்மா, நீயோ கல்யாணமாகாத பொண்ணு, அவன் கல்யாணமாகாத பையன், 2 பேரும் ஒரே வீட்டுல எப்படி இருக்கிறது? என்னங்க, புத்தி நல்லதா இருந்தா ஒரே அறையில இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி போனா எல்லாத்தையும் கொடையில உங்க மாதிரி பொம்பளைங்களுக்கும் ஆபத்துதான். என்ன நீ உன் வீட்டுல சண்டை போட்டுட்டு அண்ணனுக்காக வந்திருக்கேன்னு சொன்ன, அவரை பார்த்தோன்னே வெக்கப்பட்டு போய் நிக்கிறியே. சிப்போ போறேன்னு இந்த வீட்ல இருந்து போக வேண்டியது நான், இங்க வர வேண்டியது நீ. ஆமா, வீட்டுல எதுக்காக சண்டை போட்ட நீ? உனக்கு தெரியாத மச்சான் என் லட்சியம். பட்டிக்காட்டு மக்கள் வைத்திய வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் உன் கூட இருந்தா இந்த கிராமத்துல ஒரு ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணலாம்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டான்னு அப்பா அம்மா சொன்னாங்க. எனக்கு பட்டிக்காட்டு பயல தவிர படிச்சவன் யாரும் புருஷனா வரமாட்டான்னாங்க. பட்டிக்காட்டன் தான் என் உயிர்னு சொல்லி நான் வந்துட்டேன் மச்சான். ரேகா, உனக்கு ஆஸ்பத்திரி கட்டணும்னா இடம் எங்க வேணும்? என் பூமியை தரவா? தேவையில்லை மச்சான், நான் அதுக்கான இடத்தை பார்த்து வச்சிருக்கேன். காந்தி சிலைக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல, கலெக்டர் கிட்ட நீ எடுத்து சொல்லி அதை வாங்கி தந்துட்டீங்கன்னா என் லட்சியம் நிறைவேறிடும். போங்க. கோவப்பழங்களாட்டம் இருக்கிறவங்க முதல்ல எனக்கு ரொம்ப இஷ்டம். அது தேவைன்னா நிரந்தரமா என்ன சொந்தமாக்கிக்கலாம்ல, வாரிசு கூட தந்துடுறேன். பொன்னாட்ட ஆசை நாயகி சரசமானதான் ரைட்ஸ் இருக்கு, வாரிசு தர ரைட்ஸ் இல்லடி. அவ்வளவுதானா? நான் கரும்பு துண்டாட்டம் உள்ளவதானே, சார சவச்சிட்டு சட்டையை துப்பிடுவீங்க. ஷீலா, டோன்ட் இரிட்டேட் மீ. நான் இந்த ஊர் இல்ல, மெட்ராஸ். ஆனா இங்க எதுக்கு வர்றேன்? உனக்காக. இந்த வீட்டை கட்டினதே உனக்காக. சார், யாரது? நான் தான் சார், ரப்பர் நாயுடு. யோ ரப்பர் நாயுடு, சந்தர்ப்பமே தெரியாத சவுண்டியா நீ? இதுலயுமா நீ ரப்பரு? ஐயா மன்னிக்கணும், ஒரு முக்கியமான விஷயத்தோட கூட பஸ் கலெக்ஷனும் கொண்டு வந்திருக்கேன். என்னையா கண்டக்டர், 10 மணிக்கு வர வேண்டியவன் இப்பதான் வர்ற? என்ன செய்ய சொல்றீங்க சார்? 10 கிலோமீட்டர் விட ஜாஸ்தி ஸ்பீடு போனா கல்ல விட்டு எறிறாங்க சார். குறுக்க வரவனை அடிச்சு தள்ள வேண்டியதானே? நீ ஒன்னும் கவலைப்படக்கூடாது. மனுஷனை கொலை பண்றதுக்கு சிட்டி பஸ்ஸுக்கு மட்டுமே உரிமைன்னு சட்டம் போட வைக்க போறாரு எங்க ஐயா. கிழிஞ்சது போ. கண்டக்டர் நீ போ. சரிங்க. என்னையா நீ சொல்ல வந்தது? அதாங்க, அந்த நாகராஜனோட மச்சினி டாக்டரா இங்க வந்து ஹாஸ்பிட்டல் வைக்க போறாளாம். வெரி குட், வைக்கட்டும். அப்பப்போ இந்த பச்சைக்கிளி அபாஷன் பண்ணிக்கலாம். அந்த யோசனை எனக்கும் வந்து தொலைஞ்சது. அவங்க பார்த்திருக்கிற அந்த இடம் எது தெரியுங்களா? அம்மாவுக்கு ரம்பா தியேட்டர் கட்டுறதுக்காக காலி செய்ய வச்சு தரேன்னு சொன்னீங்களே, லேபர் காலனி. அது அம்மா 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 அம்மா, இவர்தான் அப்படின்னா இந்த ஊர்ல உள்ளவங்க கூட எனக்கு அநியாயம் செய்யறாங்க போல இருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல் எங்க கட்டுறாங்கன்னு நான் பாக்குறேன். அதுக்குள்ள ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணியாரக்கா? நோயாளிகளுக்கு சேவை செய்யறது என் கடமை மச்சான். சார், கலெக்டர் அந்த இடத்த உங்களுக்கு தியேட்டருக்கு கொடுத்த மாதிரி உத்தரவு பத்திரம். வாசகம் சரிதாங்க, ஆனா நீங்க போர்ஜரியா கையெழுத்து போட்டுட்டு கலெக்டரோட கையெழுத்துங்கிறீங்களே. இந்த கையெழுத்து நான் போர்ஜரி செஞ்சேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நாட்டுக்குன்னு தெரியுங்க. இந்த கையெழுத்து கலெக்டர் கையெழுத்து இல்லைன்னு கோர்ட்ல தீர்மானிக்கிறதுக்குள்ள ராஜாரோ மந்திரியாரோ என்ன அதுக்குள்ள பொசேஷன் நமதாயிடும். ரப்பர் நாயுடு, இத பத்திரமா வச்சுக்கிறேன். Finish. ஐயா, ஐயா உங்களுக்காக துணிஞ்சு இந்த வேலையை நான் செஞ்சேன். இந்த வேலைக்கு என்ன வேணும் சொல்லு. வேண்டியதை நான் சொன்னேன்னா அடி விழுமோன்னு. நோ நெவர். இப்ப நீங்க தர்ற பணத்தோட சேர்த்து இந்த ரொம்ப சுகம் கூட ஒரு வாட்டி எனக்கு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி இந்த ரம்ப உனக்கு. என்ன புரோகிதர மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்க? யாருக்காவது தேவசம் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? தேவசம் இல்ல தம்பி, அஸ்திவாரம். இங்க ஷீலாமா சினிமா தியேட்டர் கட்ட போறாங்க, அதுக்கு கடக்கால் பூஜை. அவங்க வீட்டுல வச்சுக்க கடக்கால் பூஜை. இந்த இடத்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அரசாங்கம் ரேகாவுக்கு ஒதுக்கி இருக்கு. இது ஆர்டர்ஸ். போலி ஆர்டர்ஸ் யார் வேணாலும் எழுதிக்கலாம்.
கலெக்டர் ஷீலாவுக்கு தியேட்டர் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டி இந்த இடத்தை எடுத்துக்கிட்டோம். ரப்பர் நாயுடு, காமியா பத்திரத்தை. பாருங்க பாருங்க, நல்லா ஸ்டாம்பு கையெழுத்துல இருக்குங்க. போலி கையெழுத்தை காமிச்சு இந்த இடத்தை நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. போலி கையெழுத்த போடுறது நீ. மிஸ்டர், அவரோட சுயநலத்துக்காக இந்த இடத்தை எடுத்துக்கல. கிராம மக்களுக்கு வைத்திய சௌரியம் கிடைக்கிறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த இடத்தை வாங்கியிருக்காரு. சுயநலம் இல்லாத மக்களுக்காக இப்ப அண்ணன் செய்யற இந்த வேலைக்கு போலி கையெழுத்து போட வேண்டிய அவசியம் என்ன? எந்த அவசியம் எவனுக்கு வந்ததோ எனக்கான அவசியம். இங்க வைக்கிற அஸ்திவாரக்கல் மட்டும் நம்மளது. அங்க கல் வச்சா அந்த கடப்பார உன் நெஞ்ச ரெண்டா பொழந்துடும்டா. நம்ம ஐயாவை குத்துவியா? எங்க குத்து பார்க்கல. குத்துனதுக்கு அப்புறம் இன்னும் நீ பாக்குறதுனா பைத்தியக்கார நாய். இவங்க வளைச்சு வீழ்த்துங்க. கடப்பாரதான் சட்டம்னா நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? வாங்க போகலாம். அவ்வளவுதானே? நாளைக்கு கலெக்டர் கூட்டிட்டு வந்து இந்த இடம் இவருதான் அவங்களதான தெரிஞ்சுக்கலாம். கலெக்டர் என்னங்க, நான் சொல்றேங்க, அவங்களுதான். அதான் அந்த இடம் அவங்களுதான். வாய மூடு.